Hey guys, welcome back to our channel. I really hope you're all doing great. So 2020 is almost over. So dreadful and painful year வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஓவர் ஆகிடுச்சு. டுடே வந்து டிசம்பர் 31st. ஸோ இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் நியூ இயர்க்கு வந்து எனக்கு பெருசாக ஒரு பிளானும் இல்லை. ஐம் திங்கிங் டு க்ளீன் மை closet. ஸோ க்ளீன் பண்ணி நியூ இயரை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பொங்கல் வந்து டூரிங் பொங்கல் டைமில் க்ளீன் பண்ணுறோன்ற பேரில் வந்து வீடியோ 2 ஆக்கிடுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து I'm early than others. I'm the one who procrastinate all the time. Previously I was working, right? So Sunday மட்டும் தான் லீவ் கிடைக்கும். அந்த டைமும் வந்து என்ன க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க வீட்டில் எல்லாரும். பட் சும்மா சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா வந்து நான் எல்லாத்தையுமே நான் உனக்கு க்ளீன் பண்ணி தந்துடுறேன், யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங்னு சொல்லுவாங்க. பட் ஐ எம் த ஒன் ஹூ டோன்ட் லெட் ஹர் டு டச் எனி ஆஃப் மை திங்ஸ். 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு எனக்கு வந்து எப்போ வேணுமோ அது எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் அம்மா கிட்ட சொன்னால் அந்த பிளாக் டாப் எங்கம்மா இருக்குன்னா, நீ இப்போ சொன்னால் எப்படி, ஒரு 10 நாள் முன்னாடியே சொல்லணும், இல்லை நேற்று சொல்லணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு yell at her basically. However, there is no point in yell at her, and I don't want to depend on anyone to search my own things. So and second thing, it gives me so much of satisfaction. என்னோட திங்ஸை வந்து நானே க்ளீன் பண்ணுறேன். I get so much of satisfaction. These two are the things that I really wanted to do things on my own. அண்ட் இன்றைக்கி வந்து ஐம் கோனா க்ளீன் மை க்ளோசட் கம்ப்ளீட்லி ஃபுல்லாமே எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஐ வாண்டட் டு டீக்ளட்டர் ஸ்டஃப் as well. Because honestly guys, 2020 is a year that we all realize we don't need so much of stuff to lead a simple life, and declutter வந்து ரொம்ப முக்கியம் இந்த டைமில். அண்ட் 2020 வந்து நம்ம நிறைய இடத்துக்கு போகாத நிறைய ட்ரெஸ்ஸு போடாத ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஐ வாண்டட் டு செக்ரிகேட். அண்ட் ஒரு வருஷத்துக்கு நான் போடாத ட்ரெஸ் எல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் இட் இன் க்ளோசட் அண்ட் ஸ்டஃப் இட். ஸோ I'm gonna take you along with me guys, like how I generally organize and stuff and all. ரொம்ப fancy girly stuffலாம் கிடையாது. I keep it very simple and minimal. I don't know when I'm gonna finish it up. So இது நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். Let's do this. This is the current state of my closet guys. மேலே எல்லாம் middle everything is completely mess. and கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் செக்ஷன், அதுக்கு கீழே வந்து ஷூ செக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ 1 by 1 க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஷெல்ஃபை ஃபஸ்ட்டு நம்ம எம்டி பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய க்ளோசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் வியர் அண்ட் சாரீ அண்ட் ஆல் டைப் ஆஃப் இந்தியன் வியர், ஹெவி இந்தியன் வியர்ஸ் எல்லாமே நான் வந்து க்ளோசெட்டில் வைக்க மாட்டேன். ஸோ நான் என்னோடய எம்டியான சூட்கேஸில் வந்து ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ எப்போல்லாம் நமக்கு வேணுமோ அப்போ சூட்கேஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ க்ளோசெட்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா. ஓகே, திஸ் இஸ் த கரண்ட் மெஸ் கைஸ். எப்படி இருக்குது பாருங்கள் என்னோடய ரூம், கம்ப்ளீட் மெஸ். ஒரே ஒரு செக்ஷன் தான் முடிச்சிருக்கேன். என்னோடய ட்ராவல் பேக் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ட்ராவல் க்யூப்ஸ் வந்து நான் வந்து யூஸ்வலாக ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போவேன். பட் இதெல்லாம் வந்து நான் வேஸ்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காமல் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் உள்ளே வச்சுப்பேன். எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா, சில பனியன் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ நான் அதை வெளியில் வைக்க மாட்டேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன எறும்பு இல்லை பூச்சிகள் எப்படியா இருந்தாலுமே கேர்ஃபுல்லாக இருந்தால் அது போய் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுரும் ட்ரெஸ்ஸில். ஸோ அது எனக்கு ரொம்பவே வந்து கடுப்பேற்றும். எப்போ வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கினாலும் ஒரு சின்ன ஓட்டை போட்டாலே நமக்குலாம் கடுப்பாக தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏர்லாக் பேக்கில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். குயிக்காக செகண்ட் ரேக்கை முடிச்சிட்டேன். அடுத்து வந்து இந்த பேஸ்கெட் வந்து நான் லாண்ட்ரி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜாக இருக்கும். நான் என்னோடய ஸ்டஃப்லாம் இதுக்குள்ளேயே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஸோ நான் ஸ்டோர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அதே மாதிரி சாக்ஸ்க்கும் நான் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ க்ளம்ஸியாக இருக்குது. இதையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ பேராக ஃபோல்ட் பண்ணி வச்சா ஈஸியாக இருக்கும் நம்ம பிக் பண்ணுறப்போ. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக வந்தது. ஸோ பாக்ஸ் நல்லா இருக்கேன்னு நான் தூக்கி போடாமல் ஜுவல்லரி பாக்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜுவல்லரிலாம் வந்து எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, வெரி லெஸ் கலெக்ஷன். ஸோ இது எல்லாமே நான் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் செஷன் வந்து பேகும் அண்ட் ஷூவும் கைஸ். ஸோ இதெல்லாமே நான் வந்து ஜஸ்ட்டு டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் பேக் பண்ணி உள்ளே வச்சிட போகிறேன்.
ஸோ நான் ஜென்ரலாக எப்போவுமே டீக்ளட்டர் பண்ணுறதுனால இந்த வாட்டி வந்து இது மட்டும் தான் தேவையில்லாததாக இருந்தது. நான் வந்து க்ளோசெட் கம் வேனிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கபோர்டில் தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா என்னோடய டெய்லி யூசேஜுக்கு தேவையானதும், அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வாட்ச் பாக்ஸாக யூஸ் பண்ணுறது சும்பக்குன்ற ஒரு வாட்ச் பாக்ஸ் தான். ஸோ பாக்ஸ் நல்லா இருக்கேன்னு தூக்கி போடாமல் என்னோடய எல்லா வாட்ச் அண்ட் தேவையான குயிக்காக எடுத்துக்கிற நெசசரியான ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சுருக்கேன். அந்த 2 பாக்ஸும் வந்து வாட்ச் பாக்ஸ். இந்த பக்கம் வந்து என்னோடய பர்ஸ் அண்ட் சம் ப்ராடக்ட் பவுச். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்லீவ்லெஸ் அது எல்லாமே நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ்லாம் ஒரு சைடு. இந்த பக்கம் வந்து என்னோடய 3/4 அண்ட் ஃபுல் லென்த்து. ஸோ சில ஐட்டங்கள்லாம் நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து சென்னை கூலாக இருக்கிறதுனால ஸோ ஈவினிங் போகிறப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த ஜாக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ சைடில் என்னோடய பவுச்சஸ் வச்சுட்டேன். ஸோ இந்த செக்ஷனில் வந்து என்னோடய டெய்லி வியர் டிஷர்ட்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் அண்ட் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் அண்ட் ஜிம் வியர், சம் ஆஃப் ஷர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த சைடு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து என்னோடய சம் ஆஃப் வின்டர் வியர்ஸ் வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ ஜாக்கெட் அண்ட் அதர் ஸ்டஃப்ஸ் அண்ட் ஜுவல்லரி பாக்ஸ் அண்ட் பேக்ஸ்லாம் வந்து நான் யூஸ்வலாக என்ன தான் க்ளாசெட்டில் வச்சாலும் டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக நான் எல்லாமே பேக் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்து என்னோடய ஷூ ஐட்டம்ஸ் அண்ட் சம் ஆஃப் த ஸ்டஃப் என்னோடய யூஸ்வலாக குக்கிங் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். க்ளோசெட்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிசிவ் ஹூக் இருக்குது. ஸோ ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னோடய கேப்பு அண்ட் என்னோடய வின்டர் வியர் சாக்ஸ் ஆர் சம்திங் ஊலன் திங்ஸ்லாம் அது உள்ளே வச்சுருக்கேன். Okay, tada! This is the final look, guys. Finally, I've done it, and literally it took me too many hours to finish it off, but it's worth it. சூப்பர் மெஸ்ஸியாக இருந்தது. இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். லுக் ஹவு நீட் இட் இஸ். Finally. So that's it, guys. I finished it around 5:30க்கு முடித்தேன். மார்னிங் 11:30க்கு ஆரம்பித்தேன். அண்ட் நடுவில் வந்து ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்தேன். ஸோ 5:30க்கு தான் என்னால் முடிக்க முடிஞ்சது. இட் வாஸ் எக்ஸாஸ்டிங் டு பி ஃப்ரேங்க். ஐ ரியலி ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட க்ளாசெட்டையும் இதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு. என்ன மாதிரி உங்களுக்கும் எந்த ஒரு நியூ இயர் பிளானோ ஈவினிங் இல்லைனா ப்ளீஸ் டூ திஸ். க்ளீன் பண்ணி அண்ட் நீட்டாக வச்சுக்கோங்க. த மோர் என்விரான்மெண்ட் இஸ் கிளீனர், த மோர் யூ ஃபீல் ஹாப்பியர், த மோர் யூ ஃபீல் motivated to work and the more you feel healthy. அண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு மறக்காமல் டேக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் we come to an end and you know what I asked for. Please consider subscribing to our channel, guys, and கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க so that you will get notified whenever I post a new video. இன்னொரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். Until then, stay safe and be happy and happy new year, guys. I really wish 2021 will be a really good year for us, and take care and be safe. Bye.